கூடாதுன்ற பயத்திலே வந்துட்டு இருப்பான். இதை பார்த்த சைக்கோ பையன் அவன் ஜாம்பியான விஷயத்த கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவான். கண்ணாடி போட்ட பையனும் பயத்துல என்ன ஜாம்பியா மாத்தினது யாருன்னு நான் சொல்லிடுறேன், என்ன எதுவும் பண்ணாதன்னு சொன்னதும் சரி சரி அப்போ அவனை போட்டு தள்ளிடலான்ட்டு நோபு போய் அவனை கொண்டுட்டு வர சொல்லுவான். இதை கேட்ட தெட்சும் ஹரிசும் இவன் சின்ன பையன் வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி நோபை தடுப்பான். இதில் காண்டான சைக்கோ பையன் கொஞ்சமாவது நியாயமா நடந்துங்க, யாராவது ஒருத்தரை இன்னொருத்தர் கொல்லணும்னு ஆசைப்படுவாங்களா? சரி அப்ப நீ சொல்லுப்பா ஹரிசு, நீ இது வரைக்கும் போட்டியில யாரையுமே கொண்டது இல்லையான்னு கேட்கும்போது ஹரிசுக்கு இதுக்கு முன்னாடி பாடலான்ல தான் ஃப்ரெண்ட்ஸை இழந்த விஷயம் ஞாபகம் வருது. இருந்தாலும் ஹரிசு நோபை போக விட மாட்டான். இதை பார்த்து காண்டான சைக்கோ பையன் ஹரிசுவை அடிச்சு போட்டு நீ இப்போ போலனா நான் இவனை கொண்டுடுவேன்னு கண்ணாடி போட்டு பையனை பார்த்து சொல்றான். ஹரிசு அப்பயும் போக வேணாம் தான் சொல்லுவான். நோபு வேற வழி இல்லாம ஜாம்பியா மாத்தினவங்க கிட்ட விளையாடுறதுக்காக போயிடுவான். ஆப்பனன்ட் ஜாம்பி கார்டை வச்சதும் நோபு ஷார்ட் கன் கார்டை வச்சு போட்டு தள்ளிடுறான். நோபு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளின விஷயம் தெரிஞ்சதும் சைக்கோ டீம்ல இருக்கிறவங்க அவனை பாராட்டி வேற தள்ளுவானுங்க. அதுக்கோட ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.